ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையை தொடங்குவதற்காக திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் பயிற்சி கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மொபைலில் குறிப்பாக அதனுடைய செயல் திட்டம் குறித்து திமுக இணையதள அணி சார்பில் தற்போது கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார். மொபைல் செயலி வழியாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ள நிலையில் உறுப்பினர் சேர்க்கை செயலியில் உள்ள விவரங்கள், செயல்பாடுகள், எனவே அது தொடர்பாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கு பயிற்சி முகாம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைமையில் நடைபெறும் இந்த பயிற்சி கூட்டத்தில் அமைச்சர் TRP ராஜா அவர்கள் தலைமை தாங்குகிறார். அது மட்டுமல்ல, வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு பூத்திற்கு 30% வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த 30%, அதாவது ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய 30%ம் திமுகவினரே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த தொடர்ச்சியாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தற்போது 234 தொகுதிகளும் 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு மாவட்ட செயலருடன் IT விங்கை சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று அங்கு பேசும்பொழுது அவர்கள் திமுக உறுப்பினராக ஆக உடனே சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடிப்படையில் அடையாள அட்டை உடனடியாக கையிலே வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பயிற்சி முகாமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.